நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்கள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருநாள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றதுக்கு உண்டான சூட்சமங்கள் நடக்கும். தீப ஒளி திருவிழா, திருவண்ணாமலை தீபம், அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு அரோகரா அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கிறார். அதே போல் சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கார் மீனத்தில். புதன் வக்ரகதியாக விருச்சிகத்தில் இருக்கார். அந்த புதன் பகவான் கார்த்தி 8ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்தி 11ஆம் தேதி வரை சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். முக்கியமான பயிற்சி கார்த்தி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியாகவே கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆன்டி கிளாக் வாய்ஸில் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கார்த்தி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த புதன் பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக கொண்ட இந்த மாத பலன்கள் என்பது கார்த்தி மாதம் 29 நாட்கள் வரை. கார்த்தி 29ஆம் தேதியே சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி, குரு, புதன் இது எல்லாமே வக்ர அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரகதியாக இருக்கிறது. செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்களோடு இந்த 12 ராசிக்கும் இந்த மாதத்தில் எவ்வகையான சாதகம் பாதகம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம். இந்த கோச்சார பலன்கள், மாத பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 50% தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வேலை செய்யும். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ரீதியாக நேரடியாக உங்கள் ஜாதகத்தை விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குரு பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை என்ன, இப்போ கோச்சார ரீதியில் போகக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், உங்கள் ஜனன ஜாதக குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதிகள் இந்த கோச்சார ரீதியாக பலத்தை கொடுக்கிறதா பலவீனத்தை கொடுக்கிறதா அப்படின்றத அறிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். அதற்குண்ட பரிகாரங்களும் பலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்த்துடலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 2ஆம் இடத்துல சனி வக்ரம், பட் 6ஆம் இடத்துல குரு போயிட்டு மறுபடியும் 5ஆம் இடத்துக்கு வக்ரகதியாகவே வரார். இப்படிப்பட்ட கிரகங்கள் வக்ரமடைஞ்சு கோச்சார ரீதியாக செயல்படுவது சிறப்பான காலமா அப்படின்னா பல மாற்றங்களை உருவாக்கும். ஆமாம், தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேறு பரிணாம வளர்ச்சிக்கு இந்த கிரகங்கள் இப்போ உதவி செய்யும் உங்களுக்கு. ஆமாம், இந்த உலகத்தில் சுனாமி வருது, பூகம்பம் வருது, நிறைய மாற்றங்கள் வரும்பொழுது பள்ளம் மேடாகவும் மேடு பள்ளங்களாகவும் அந்த இடமே வேறு ஒரு மாற்றத்துக்கு உருவாயிடும். அப்போ இயற்கை தன்னை சீர்படுத்தி கொள்ள தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்களினுடைய இந்த வக்ர தாக்கங்கள் தன்னுடைய விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உண்டான சூழல். இதை நீங்கள் சிரமமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும், நம்ம போகக்கூடிய பாதைகள் இது அல்ல அப்படின்றத இந்த கிரகங்கள் உங்களுக்கு இப்போ உணர்த்தி கொடுக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அப்போ எல்லாரை பற்றிய ஒரு புரிதல்கள் உருவாகும். தந்தைக்கு மகனை பற்றிய புரிதல், மகனுக்கு தந்தையை பற்றிய புரிதல், தாயை பற்றிய புரிதல், உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல், இந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், அப்போ இந்த வாழ்க்கையினுடைய மக்களுடைய நிலை, சமுதாயத்தினுடைய எல்லாத்தை பற்றிய ஒரு
சிந்தனைகள், அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட வக்கர கிரகங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பேர். அப்போ இதற்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் மேலும் 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 உத்வேகமாக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு பராக்கிரசாலியாக நீங்கள் உருவாக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ராசியில் ராகு பயணிக்கக்கூடிய காலம். இந்த ராகு கேதுக்கள்லாம் கர்ம கிரகங்கள்னு சொல்லுவாள். ஏற்கனவே முன்னோர்கள் செய்து வச்ச பாவ புண்ணியங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமருது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ராசியில் ராகு பயணிக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப ரொம்ப கிருஷியல் தான். கவனமாக தான் நம்ம செயல்படணும். 7ஆம் இடத்தில் கேது. அப்போ நம்ம என்ன எவ்வளோ பெரிய எஃபெக்ட் போட்டாலும் ஒரு 24 மணி நேரம் கூடுதலாக உழைப்புகளை கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு 6 மணி நேரம் சம்பளத்தை தான் கொடுப்பா. இந்த காலகட்டத்தில் போயிட்டு சம்பள உயர்வுகளை, வேலை மாற்றத்தை, அதை எதையுமே நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய கடமையை கண்ணாக செய்ய வேண்டும். அப்போ இந்த மாதத்தில் பிள்ளைகளினுடைய செல்வாக்குகள் உயரும். கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் கூடுதலாக எஃபெக்ட் போட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. வரக்கூடிய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது முதல்ல சிறப்பு. பேச்சுக்களில் ரொம்ப கவனம் வேண்டும். அலைச்சல் தான் அதிகமாக இருக்கிறது. பயணம் நிறைய அலைச்சல்கள். 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடுபடுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குதுடா அப்பா அப்படின்ற வார்த்தைகள் கண்டிப்பாக உங்கள் வாயிலேருந்து வந்துடும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிதான் வரும். அதுவும் மாற்ற முடியாது. அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கலாமா, மாறிடலாமா, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மைண்ட் செக்டார்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும். பட் இருக்கிறத அப்படியே நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு சாதகமான காலம் வரும்போது அதுவே நம்மளை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்றது தான் உன்னதமான ஒரு நிலை. அப்போ தந்தையாருடைய மனம் மகிழும்படியான சூழல்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண நிகழ்வுகள் நடக்கும். சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடும். தாய் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பா. இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான உயர்வுக்கு தாயாரினுடைய சொத்துக்களோ, தாயாரினுடைய வார்த்தைகளோ, தாயாரினுடைய உறவுகளோ உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லப்படுது. விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவு முன்னேற்றங்கள் அடையும். அதுவும் பணப்பயிர்கள்லாம் போடுறாங்க. குறுகிய காலத்தில் அறுவடை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள், வீடு மனை யோகங்கள் இது எல்லாமே வாங்கிறதுக்கு உண்டான சூழல்கள் நடக்கும். ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குது, இன்னொரு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழலும் இந்த மாதம் நடக்கும். அதுவும் இல்லாமல் தொழிலுக்காக வாகனம் வாங்கிறது, நம்ம இப்போ ஒரு ஃபேஷனுக்காக வாங்குறதா, டிரான்ஸ்போர்ட் வாங்குறதா இல்லை, தொழிலுக்காக கமர்ஷியல் வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழல்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படும். மேலும் வெற்றி அடைவதற்கு கும்பராசி என்பவர்கள் எப்பொழுதுமே ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது நல்லது. அனுமனை வழிபாடு பண்ணுறது நல்லது. ராமனுடைய மந்திரம் ஸ்ரீ ராமர் ஜெயம் அப்படின்றத மனமளவில் எப்பயுமே நீங்கள் ஒரு ரீங்காரமாக ஓட்டிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். வாழ்க 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 வாழ்க.